எல்லாருக்கும் வணக்கம். பார்த்து பார்த்து நம்ம சமைப்போம் தெரியுமா? அன்னைக்கு கூட சாப்பாடு டேஸ்ட்டாவே இருக்காது. ஆனா அவசரமா ஒரு குழம்பு வைப்போம் பாருங்க, அது செம்ம டேஸ்ட்டா இருக்கும். இன்னைக்கு எனக்கு அப்படிதான் நடந்தது. வெளியில போயிட்டு வந்து படபடன்னு கேரட்ட வந்து பொரியல் பண்ணிக்கிட்டேன். அப்புறமா கொஞ்சமா பருப்பு, சின்ன வெங்காயம், அப்புறம் பலாப்பழம் இருக்குல்ல, அதோட விதை இருக்கு தெரியுமா? அது கொஞ்சம் இருந்தது. அதையும் போட்டு நல்லா ஒரு சாம்பார் மாதிரி வச்சுட்டேன். சாம்பார் கூட பெஸ்ட் காம்பினேஷன் கேரட் பொரியல் தான். அதை பொடிசா கட் பண்ணி வைக்கிறத விட இந்த மாதிரி துருவி போட்டு வச்சோம்னு வைங்களேன், செம்ம டேஸ்ட்டா இருக்கும். இதுக்கு முன்னால நான் ஃபுட் ப்ராசஸர் வந்து Panasonic பிராண்ட்ல யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். அப்புறம் அதை கொண்டு ரெஸ்டாரண்ட்ல கொடுத்தேன், உடைச்சிட்டாங்க. ஸோ அதனால் இப்போ இது வந்து ப்ரீத்தின்னு சொல்லிட்டு என் ஹஸ்பண்ட் இந்தியாவிலேருந்து வாங்கிட்டு வந்தாங்க. ரொம்ப சூப்பராக இருக்குது. என் ஃப்ரெண்டு ஒருத்தவங்க இந்தியா போயிட்டு இங்கே வந்தப்போ நிறைய சின்ன வெங்காயம் வாங்கிட்டு வந்து என்கிட்ட கொடுத்தாங்க. நான் அதை தொலி உரிச்சு சமைக்கிறதுக்கு அப்படியே சோம்பேறிப்பட்டு அப்படியே வச்சுட்டே இருந்தேன். கடைசி இன்றைக்கி பார்த்தா பெரிய வெங்காயமே இல்லையா. அப்புறம் கடைசி நான் அவ்வளோ சின்ன வெங்காயத்தை எடுத்து தொலி உரிச்சு அதிலேயே சாம்பாரையும் வச்சு அதிலே பொரியலும் பண்ணிட்டேன். யூஸ்வலாக பலாக்கொட்டையை நம்ம சமைக்கிறதுக்கு முன்னால் என்ன பண்ணணும்னா வெயிலில் போட்டு நல்லா 2-3 நாள் காய வச்சுட்டு அப்புறம் மேலே உள்ள தோல் வந்து ஆட்டோமேட்டிக்காகவே உறிஞ்சு வந்துடும். அதுக்கப்புறமா குக்கரில் போட்டு வேக வச்சு நம்ம பருப்பு குழம்போ சாம்பாரோ வச்சா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஆனால் நான் வந்து ஒன்றுமே பண்ணல, அப்படியே குக்கரில் போட்டேன். ஆனாலும் அது நல்லா தான் இருந்துச்சு. நான் எதுக்கு இவ்வளோ அவசரமாக சமைச்சிட்டு இருக்கேன்னா, இன்னும் ஒரு 2-3 நாளில் நாங்கள் வந்து இருக்கிற வீடு மாற போகிறோம். ஸோ நிறைய ஷிஃப்டிங் ஒர்க்லாம் இருக்குது, நிறைய திங்ஸ் பேக் பண்ணணும், அந்த மாதிரி ஏகப்பட்ட வேலைகள் இருக்குது. அதனால தான் அவசரமாக எல்லாம் சமைச்சிட்டு இருக்கிற திங்ஸ் எல்லாம் படப்படன்னு எல்லாத்தையும் காலி பண்ணிகிட்டே இருக்கேன். இப்போ நாங்கள் இருக்கிற வீடே பார்த்தீங்கன்னா ஜிம்மு, பூல்னு சொல்லிட்டு சகல வசதிகளோட அம்சமாக இருக்குது. பட் இருந்தாலும் எனக்கு கம்ஃபர்ட் ஜோனில் இருக்க பிடிக்காது. என்னோட சிச்சுவேஷனை எனக்கு மாற்றிட்டே இருக்கணும். அதுக்காக தான் வீடு மாறி இன்னொரு வீட்டுக்கு போகிறோம். உங்ககிட்ட பேசிட்டே என்னோட சமையல் வேலையும் முடிஞ்சிருச்சு.